ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது 9th ஸ்டாண்டர்ட் NCERT சிபிஎஸ்சி சிலபஸ் நியூ சிலபஸ் கணித மஞ்சரியோடைய ஃபஸ்ட்டு சாப்டர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் இப்போது ஆல்ரெடி 2 எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முன்னாடி பார்த்தது வெறும் பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ், எப்படி பிளாட் பண்ணுறது, அந்தந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது, ஒய் ஆக்சிஸ், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது விஷயம் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுடைய ஐடியா முதல்ல வேணுங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம ஒரு லேஅவுட் வச்சுருக்கோம். ஸோ இந்த லேஅவுட்டை வச்சு செக் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆள் அவங்க வீடு நார்த் சைடில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நடந்து வராரு. சரியா, எங்கே கிளம்புறாரு அப்படின்னா, அவர் போயிட்டு போகிற வழியில் ஒரு பேக்கரிக்கு போகிறாரு. தென் அங்கேருந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு புக் ஷாப் போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாரு, கிராசரி ஷாப் போயிட்டு வேறு ஏதோ ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஷாப் அவங்க ஃப்ரெண்டுடைய ஷாப்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் ரீச் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இதுக்கு இங்கேருந்து இவங்க வீட்டுக்கு வரப்போ இந்த டர்ன் எடுக்கிறதுக்கு ஸோ ஹீ வாக்ஸ் டுவர்ட்ஸ் சவுத்துன்னு வச்சுக்கோங்க. வாக்ஸ் டுவர்ட்ஸ் சவுத்து ஃபார் 3 kilometers. தென் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு பேக்கரிக்கு போகிறாரு. அங்கே ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பேக்கரிக்கு போகிறதுக்கு 5 kilometers. தென் பேக்கரியிலேருந்து என்ன பண்ணுறாருனா புக் ஸ்டோர் போகிறாரு, 3 kilometers வராரு. அங்கேருந்து ஒரு 9 kilometers. ஸோ இங்கே 5 + 4 இல்லையா, ஸோ இது 9 kilometers நடந்து வராரு. அங்கேருந்து கிராசரி ஷாப் போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு ஷாப்புக்கு அவர் போகிறாரு. சரியா, ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது இது ஒரு 3 kilometersனு எடுத்துக்கிறோம். இது ஒரு 9 kilometers. ஸோ அவர் இங்கேருந்து ஒரு 3 kilometer, இங்கே 5 kilometer நடந்திருக்காரு. சரியா, ஸோ இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ஷாப்புக்கும் இவருடைய வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அந்த டிஸ்டன்ஸை எங்கேருந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ்னால் என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காரு, 3 kilometer, 5 and 3, திரும்பி இங்கே ஒரு 9 kilometer, திரும்பி இங்கே 3 kilometer வந்திருக்காரு, இதை வச்சு சொல்லுவோமா அப்படின்னா, இங்கேருந்து நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு ஏர்வே டிஸ்டன்ஸை தான் நம்ம சொல்லணும் எப்போவுமே. ஸோ ஏர்வே டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, இந்த ஷாப்புக்கும் அவர் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் எப்படி செக் பண்ணலான்னா இந்த மாதிரி சொல்லலாம். சரியா, எங்கேருந்து இவ்வளோ தான் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸே மொத்தம் இவ்வளோ தான். சரியா, அவர் போகிறது இருந்தால் இப்படியும் போயிருக்கலாம். ஸோ அவரோட டிஸ்டன்ஸ் இப்படியும் இருக்குது. ஸோ இந்த கடைக்கெல்லாம் போயிட்டு அப்புறமா இங்கே போகிறாரு, இல்லை இந்த பேக்கரியில் கொஞ்சம் ஏதோ ஐட்டம் வாங்கிட்டு, அப்புறம் புக் ஷாப்பில் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ புக் வாங்கிட்டு, அப்புறம் கிராசரிஸில் கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு, அதுக்கப்புறம் கூட அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டுடைய ஷாப்புக்கு அவர் போகிறாருன்னா, ஸோ இத்தனையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அவர் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு வேணுன்ற இடம் எது அப்படின்னா, இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் பார்த்து S2R. அப்போ அதை எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 5 kilometers அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம். சரியா, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 kilometer இருக்கு இல்லையா, இந்த 3 kilometer எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த 4 kilometer எடுத்துக்கலாம். எங்கேருந்து இந்த 4 kilometer கிடச்சிதுன்னா, ஆல்ரெடி இது ஒரு 9 kilometer. சரியா, இதில் இது ஒரு 5 kilometerன்றது நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாக்ஸில் செக் பண்ணும்போது இது 4 kilometer இருக்கும், இது 3 kilometer இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சது இது 90 degree. ஏன்னா பர்பண்டிகுலராக இருக்குதுன்னா 90 degree. ஸோ பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்டிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஆல்டிடியூட்னா என்னது, ஹைட்டு, அண்ட் பேஸுன்றது என்னது, இந்த பேஸ் அப்படிங்கிறத எடுத்துப்போம். ஸோ ஹைபாட்டனியூஸ் தான் என்னது நமக்கு தெரியாது, அதுதான் என்னது, இது 5 kilometer சொல்லியிருக்காங்க, பட் டிஸ்டன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கணும். சரியா, ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்டிடியூட் எவ்வளோ, இங்கே 3, அப்போ 3 உடைய ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் உடையது என்னது 4 உடைய ஸ்கொயர். அப்போது ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 + 16. ஸோ ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் தான் என்னது டிஸ்டன்ஸு. ஸோ 9 + 16 is 25 கிடைக்கும். தென் இந்த ஸ்கொயர் இங்கே வந்ததுன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் போகிறப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்னு போட்டு பழகுங்க. ஏன்னா இந்த ஸ்கொயர் இங்கே வரும்போது நமக்கு 2 விதமான வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போட்டு பழகணும். அதே மாதிரி ஹைட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, ப்ளஸ், அதாவது ஹைபாட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. சரியா, ஸோ இந்த டிஸ்டன்ஸு, இந்த ஸ்பீடு, டைம் இதெல்லாம் எப்போவுமே நெகட்டிவில் இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஹைபாட்டனியூஸ் அதாவது அந்த டிஸ்டன்ஸை 5ன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே கிலோமீட்டரில் சொல்லியிருந்தனால இந்த ஹைபாட்டனியூஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 5 kilometerன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஸ்டன்ஸுங்கிறது யூஸ் ஆகுது. இதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி கோஆர்டினேட்ஸ்னு வரும்போது ஏதோ ஒரு x1 y1 இருக்கும். இங்கே ஒரு x2,
y2 இருக்குது அப்படின்னா இப்போது இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே என்னது எக்ஸுடைய கோஆர்டினேட் சரியா, இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே என்னது நமக்கு ஒய்யுடைய கோஆர்டினேட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் சரியா. இப்போது இங்கே இருக்கிறது ஃபுல்லாக எங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது இங்கே இருக்கிற சம் எக்ஸில் இருந்து நம்ம செக் பண்ணும்போது இங்கே இருக்கிற எக்ஸ் என்னது, இங்கே எக்ஸ்1 இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற எக்ஸ் எங்கே மாறி இருக்காது கரெக்டாக, இங்கே வந்து ஒரு வேல்யூ இருக்குது சரியா, இங்கே வந்து ஒரு 2 அப்படின்றது இருக்குது எக்ஸுக்கு, இங்கே வந்து 0ன்னு இருக்குது 2,0. இங்கே வரும்போது 2,1 இருந்திருக்கும், இங்கே வரும்போது ஒரு 2,3 இருந்திருக்கும், இங்கே வரும்போது ஒரு 2,3 இருந்திருக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 2ங்கிறது எங்கேயுமே மாறி இருக்காது இல்லையா. ஸோ அந்த x1 நான் இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த x2ங்கிறதும் என்ன ஆயிருக்கும், இங்கேருந்து செக் பண்ணும்போது என்ன இருக்காது, இந்த x2ன்றது மாறி இருக்காது. ஸோ இதுடைய டிஃப்ரென்ஸ்னு செக் பண்ணும்போது இங்கேருந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது x2 மைனஸ் x1 நம்ம செக் பண்ணுறோம் சரியா. அதே மாதிரி தான் இங்கே ஒய்யுடைய வேல்யூ செக் பண்ணும்போது சரியா, ஒய்யை செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணலாம், இதுடைய வேல்யூ ஒய்ன்னு இருக்குது சரியா, அந்த ஒய்க்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே இது ஒய்யுடைய வேல்யூ. ஸோ எவ்வளோ தூரம் வந்து எக்ஸில் தாண்டி போயிருக்கு இந்த ஒய்1ங்கிறது இங்கே தான் இருக்குது, இதே தான் இந்த ஒய்1 இருக்குது, இங்கே 3 இருக்குன்னா இந்த 3 இங்கே வந்து மாறாது இல்லையா, எக்ஸில் தான் மாறிட்டே வரும். ஸோ எக்ஸில் மாறும்போது இந்த இடத்துல வரும்போது அப்படின்றதுனால ஒய்1 அப்படின்றத y2 மைனஸ் y1 அதால் மைனஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது எப்படி வந்து வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூஸ் வந்து எப்படின்னா இந்த ஹைபாட்னியூஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, பித்தாகரன் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பூதயானா பித்தாகரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பித்தாகரன் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பூதயானா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருந்தார். ஸோ பூதயானான்றவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் பித்தாகரன் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் கண்டுபிடிச்சதை இவர் திருமுறை இன்வென்ட் பண்ணுறாரு, அதாவது டிஸ்கவர் பண்ணுறாரு சரியா. இன்வென்ட்லாம் பண்ணவே இல்லை, இந்த ஃபார்மில் ஆல்ரெடி இன்வென்ட் பண்ணது யார், பூதயானா. டிஸ்கவர் பண்ணுறது யார், நம்ம பித்தாகரன். ஸோ அதனால தான் இதை வந்து பூதயானா பித்தாகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 கிலோமீட்டர் எப்படி வந்ததுன்னு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கிராஃபில் எப்படி வருது, கிராஃபுடைய பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்ன பண்ணியிருந்தோம். இப்போது அந்த டிஸ்டன்ஸுங்கிறது எடுக்கும்போது x2 மைனஸ் x1 தி ஹோல் ஸ்கொயர், அதாவது x2 மைனஸ் x1 அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு நம்ம எடுக்கும்போது இதுதான் எனது ஆல்டிடியூட் சரியா. y2 மைனஸ் y1 அப்படின்னு எடுக்கிறது தான் இந்த இடத்த என்ன பண்ணுறோம் நம்ம பேஸ் அப்படின்னு எடுக்கும்போது, அப்போது x2 மைனஸ் x1ன்றது ஆல்டிடியூடுக்கு வந்தாச்சு, ஆல்டிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸுங்கிறது வரும்போது y2 மைனஸ் y1 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்கிறது டிஸ்டன்ஸுக்கு ஸ்கொயர் அப்படின்னும் போது அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் இங்கே வரும்போது என்னது ரூட் ஆகிடும். ஸோ இது மெஷர்மெண்ட்டுங்கிறதுனா அப்படிங்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லாமல் வெறும் பாசிட்டிவ் ஆன்சர் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதனால் டிஸ்டன்ஸுடைய ஃபார்ம்லாம் நமக்கு இந்த மாதிரி டிரைவ் ஆகுது சரியா. ஸோ இதுதான் நமக்கான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இதை கிராஃபில் வரும்போது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ்னால் நமக்கு 1.5 கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு ஃபிகர் இருக்குது, ஏதோ இருக்குது 1.5 என்னது இதில் கொடுத்துருந்த அந்த W1 அண்டு W2 அப்படிங்கிறது, இங்கே S1 S2 அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் எங்கே இருக்கும், W1 W2 S1 S2லாம் வைக்கும்போது அது ஒரு டிஸ்டன்ஸாக நம்ம இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம செக் பண்ணணும் சரியா. ஸோ அதுதான் பூதயானா பித்தாகரன் அப்படின்னு சொல்லும்போது பித்தாகரஸ் தியரமில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்டிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். சில இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு ட்ரையாங்கிளில் AB அண்டு சின்னு சொல்லுவாங்க. ஸோ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் நம்ம எப்போ வேணால் எங்கே வேணால் மாற்றிக்கலாம் இல்லையா, அதனால் ABCன்றது இல்லாமல் இதை நம்ம வந்து PQRன்னு வச்சுக்கலாம், இல்லை DEFன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம மாற்றிப்போம் அப்படிங்கிறதுனால இந்த சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த சைடு இங்கே மாற போகிறது இல்லை. ஸோ இதுதான் எப்போவுமே ஹைபாட்னியூஸ், இதுதான் எப்போவுமே பேஸு, நமக்கு இதுதான் எப்போவுமே ஹைட்டு அப்படின்றது, ஆல்டிடியூட் அப்படின்றது, ஆல்டிடியூட்னா ஹைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்டிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர்னு எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சரியா. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த கிராஃபை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி வந்து கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா. சரி, இப்போ நான் இந்த வேல்யூஸில் என்ன பண்ணுறேன்னா டிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த டிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னும் போது இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கிறேன் சரியா. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கிறேன்.
அப்படி எடுக்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரெண்டுத்தையுமே ஜாயின் ஆகிற இடம் எப்படி இருக்கும், நமக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா? இந்த பர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்துச்சுன்னா இது என்ன ஆகும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கெல்லாம் வருதோ அங்கே பித்தாகரஸ் உள்ளே வந்துடுவார். சரியா? ஸோ இப்போ இந்த வேல்யூவில் செக் பண்ணும்போது இந்த டிங்கிறது என்னது, எக்ஸு 7ல் இருக்குது. சரியா? இங்கே எக்ஸுன்றது 3ல் இருக்கும். இந்த பாயிண்ட் என்னது 3,4, அதாவது 3,1. சரியா? இப்போ என்ன இருக்காது, இந்த ஒயில் இந்த வேல்யூஸ் எங்கேயுமே மாறி இருக்காது பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒயின்ற அந்த வேல்யூவில் இந்த ஹைட் எங்கேயுமே போகல. இங்கே போகும்போது இது 4,1, இது 5,1, 6,1, இது 7,1 இருந்திருக்கும். ஸோ இந்த ஒய்யுடைய வேல்யூ எங்கேயுமே மாறி இருக்காது. ஸோ நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வேணும்னா இந்த 7லேருந்து 3க்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸு. அப்போது 7 - 3. சரியா? இதுதான் நம்மளுடைய x2. சரியா? அதே மாதிரி இது y2ன்னு வச்சுக்கலாம், இது x1, இது y1 வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது x1 தான் என்னது 3ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அந்த 3 தான் இங்கே x1. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, x2 - x1 அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. அப்போது 7 - 3 is 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணும்போது இந்த வேல்யூவில் இது 4 எங்கேயுமே மாறி, அதாவது இந்த 3 எங்கேயுமே மாறி இருக்காது. இங்கே என்ன இருக்கும், 2,3ன்னு வந்திருக்கும், சாரி 3,2ன்னு வந்திருக்கும். இங்கே வரும்போது இது 3,3 இருந்திருக்கும். இங்கே வரும்போது 3,4 இருந்திருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எங்கேயுமே மாறல. ஸோ மாறாத இந்த எக்ஸ் ஆக்சிஸை விட்டுட்டு ஒய் ஆக்சிஸ் மட்டும் செக் பண்ணோன்னா ஒயில் என்ன இருக்குது, இதுதான் 1. ஸோ இங்கே 1 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 1 தான் எங்கேயுமே மாறாத இந்த 1 ஒய்க்கும் இந்த 4க்கும். அப்படி எடுக்கும்போது இந்த 4 - 1 இல்லைனா y2 - 1ன்னு வரும்போது 1 - 4 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 1 - 4ன்னு எடுக்கும்போது -3, 4 - 1ன்னு எடுத்தால் +3 வரும். சரியா? இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இது பேஸ் இல்லையா, பேஸ் தான் என்னது 7 - 3 is 4 அப்படிங்கிறது. இங்கே ஹைட் அப்படிங்கிறது 4 - 1 is 3, இல்லை 1 - 3 is -3ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஹைட்டுன்றது என்னது 3ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போது ஆல்டிடியூட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு என்னது 3. சரியா? ஆல்டிடியூட் ஸ்கொயர் என்னது நமக்கு 3. அப்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் என்னது 3 கிடச்சாச்சு. பேஸ் என்னது 4 ஸ்கொயர். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்னது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஏடி உடைய டிஸ்டன்ஸு அப்படின்னும் போது பித்தாகரஸில் என்ன பண்ணியிருப்போம், இந்த ஹைபாட்னஸ் ஸ்கொயர்னு எடுத்துருப்போம் இல்லையா இந்த இடத்த. அப்போ இந்த ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இங்கே வந்ததுன்னா என்னென்னு சொல்லியிருந்தேன், ஸ்கொயர் ரூட் வந்து ஆகிடும். ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அதாவது ஏடி இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் எப்படி இருந்திருக்கும், ஏடி ஸ்கொயராக இருந்திருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ இந்த ஏடி அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் நான் மைனஸ் பண்ணி காட்டினது. இது என்ன ஆயிடுச்சுங்க நமக்கு 3 ஸ்கொயர் - 4 ஸ்கொயர் இஸ் 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் இஸ் 9 + 16. ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு 9 + 16 இஸ் 25. 25க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 5. ஏன்னா இந்த மெஷர்மெண்ட் நமக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. எது இந்த ஹைபாட்னிஸோட மெஷர்மெண்ட் வந்து இப்படி இருக்குது. இங்கே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்து சொல்லிடலாம். எங்கே 1 2 3 இருக்குது, இங்கேருந்து வரும்போது 1 2 3 4 இருக்குன்னு பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த பாக்ஸாக இருக்குன்றதுனால இதுலேருந்து 1 சென்டிமீட்டர் கடந்து போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கோடு இருக்குது அப்படின்னா இதுலேருந்து மெஷர்மெண்ட் நம்ம எங்கே எடுக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? அதனால தான் என்ன பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்ச இந்த மெஷர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்காக அதை செக் பண்ணும்போது இட் வில் பிகம் என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக போட்டால் நமக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா, பூதயானா அப்படின்றவருடைய பித்தாகரன் தியரம் அப்படின்றது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த பித்தாகரன் தியரம் தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூவில் நான் இந்த DOM எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எது இந்த D2M எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், இந்த D2Mக்கு இங்கே டியிலேருந்து 1 2 எடுத்துக்கலாமா. அடுத்தது இங்கேருந்து இங்கே வரும்போது இது என்ன இருக்கும், சரி இப்போது ஏடிஎம்னு கொடுத்துருக்கு. நான் இங்கே வந்து ஒரு பின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த பியுடைய பாயிண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கும், இங்கே 9,1 இருந்திருக்கும். சரியா? சரி, இங்கே எதுவும் மாறவே இல்லை. இந்த 1 ஒய் ஆக்சிஸில் இருக்க இந்த பாயிண்ட் மாறவே இல்லை. மாறின பாயிண்ட் என்னது 7ம் 9ம் தான். அப்போ 9 - 7, அதாவது இங்கே 7 தான் x2. சரியா? இங்கே தான் இருக்குல்லையா அந்த x1. ஸோ 9ங்கிறது இந்த இடத்துல மாறி இருக்காது ஒய் ஆக்சிஸில். எக்ஸ் ஆக்சிஸில் 1ன்றது மாறி இருக்காது. சரியா? இங்கே இருக்கிறது என்னது y1 எடுத்துப்போம். ஸோ x2 - x1 அதுதான் என்னது இங்கே நமக்கு 9 - 7. சரியா? அப்போது நான் இந்த பக்கம் போடுறேன். 9 - 7 இஸ் ஈக்குவல் டு என்னது 2.
சரியா? அதே மாதிரி இங்கே 6 - 1 இல்லை 1 - 6 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? -5. இது ரெண்டுமே வச்சுக்கலாமா? ஸ்கொயர் பண்ணால் எப்போவுமே என்ன ஆகிடும்? இந்த 5 மைனஸ் என்ன ஆகிடும்? இது சால்வ் ஆகிட போகுது. ஸோ ஃபார்முலாக்குள்ளே செக் பண்ணும்போது x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட். அதுதான் என்னது நமக்கு இப்போ கண்டுபிடிக்க போகிற dm உடைய வேல்யூ. அப்போ இந்த x2 - x1 தான் என்னது? இது. ஸோ x2 - x1 இஸ் 9 - 7 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1ங்கிறது என்னது? 1 - 6 தி ஹோல் ஸ்கொயர் அண்டர் தி ரூட்டு. சரியா? சரி, இப்போ இது என்ன பண்ணலாம்? 9 - 7 இஸ் 2 ஸ்கொயர். இது ப்ளஸ் இது என்னது? -5 தி ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடுங்க, எப்படி இருந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் ஆக போகுதுன்றதுக்காக விட்டுறாதீங்க. சரியா? இப்போது 2 ஸ்கொயர் இஸ் 4, 5 ஸ்கொயர் இஸ் 25. எப்போ? அண்டர் தி ரூட். ஸோ 25 + 7 அது 4 இஸ் என்னது வரும் நமக்கு? 29. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 தான் என்னது நமக்கான dm உடைய வேல்யூ. அப்போ dm உடைய டிஸ்டன்ஸ் என்ன? √29. ஸோ இதோடைய வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? இதோடைய வேல்யூ √29 நமக்கு கிடச்சிருக்கு. சரியா? √29 ரூட் எடுத்தோம்னா என்ன வருமோ அந்த பாயிண்ட்ஸில் வரும். ஸோ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதனால் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சரியா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க? இந்த ஏஎம் அப்படிங்கிறதுல இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்கு இதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது இது என்ன ஆகிருக்கு? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும், இது ஹைபாட்னியஸாகவும், இது ஆல்டிடியூட் ஏவாகவும், இது பியாகவும் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த பாயிண்டில் இது x1 y1 இது x2 y2ன்னு போட்டு இந்த ஃபார்முலாவில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதோடைய டிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கு, அதாவது இந்த ஹைட்டுங்கிறது, அதாவது ஏஎம்ங்கிற டிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது எக்ஸசைஸ் சம்மில் இருக்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலாஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி எந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனும் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ பார்த்தாலும் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குங்கிறதுக்கு எனக்கு ஒரு சைனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும். அதுதான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.